السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا ونصلي أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்றைய தினம் முஃபத்திராத்து ஸியாம், அதாவது நோன்பை முறியடிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம என்னென்னா, நோன்பு என்பது எப்படி விதையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பற்றி பார்க்கணும். நோன்பு நம்ம முன்னாடி படித்த ஆயத்து மாதிரியே யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதாவது ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது எப்படியெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த ஹதீஸின் மாதிரியாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நோன்பு என்பது சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சுன்னத்தான நோன்புகளை வைத்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னாடி அஷுராவுடைய நோன்பு, இது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நடந்தது. அஷுராவுடைய நோன்பு வந்து நம்ம மேலே கடமைன்றது ஆக்கப்பட்டுச்சு. இரண்டாவது விளக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய நோன்பை நம் மீது இறக்கி வைத்தான். அதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். இந்த ரமலானுடைய நோன்பும் எப்படிப்பட்ட நோன்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதில் விருப்பப்பட்டவர்கள் நோன்பு இருக்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் ஃபிதியாவை கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கின் ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹ். அதாவது யார் மீது இந்த நோன்புகள் என்பது மிகவும் கடினமாக இருக்கின்றனவோ அவர்கள் என்ன பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு ஃபிதியா என்பது, அதாவது ஆகாரம் என்பது, சாப்பாடு என்பது கொடுத்து விடலாம். அடுத்து என்ன பண்ண வேண்டும், அதில் யாராவது அதிகப்படியான சாப்பாடை கொடுக்கும்போது அவர்களுக்கு அதாவது என்னது சிறந்ததாக விளங்குகிறது. மூன்றாவது தடவையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுகின்றான், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் மீது இந்த நோன்பை வைப்பது என்பது மிகவும் விதியாக, அதாவது வாஜிபான ஒரு விஷயமாக மாறியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். யாராவது இந்த மாதத்தை அடைந்து விட்டால் அவர் நோன்பை நோற்கட்டும். அப்போ இது வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் வந்து பிடிச்சா இருக்கலாம், இல்லைண்டா வந்து ஃபிதியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. மாறாக என்ன பண்ண வேண்டும், நீங்கள் நோன்பு பிடிச்சே ஆகும். அது அந்த மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் ஏதாவது காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து நோன்பை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதங்களில் அதை நிறைவேற்றி செய்ய கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த மார்க்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் நோன்பை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக நோன்பை கற்றுக் கொடுப்போமோ அது மாதிரியே நம்மளுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்ததாக நம்ம பார்த்தோம். இந்த விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை ஒரு சிறிய காலமாக குறிப்பிடுகின்றான். ஐயாமம் மஅதூதாத். ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான், வரக்கூடிய 12 மாதங்களும் உங்களுக்கு ரமலான் போலவே நோன்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லவில்லை. மாறாக 11 மாதங்கள் தின்பதற்கும் பருவதற்கும் மற்றும் 12வது மாதமான ரமலான் மாதம் என்னவாகிறது, நமக்கு நோன்புக்குரிய மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இது வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து எந்த விதமான தொந்தரவுகளும் எந்த விதமான பழுவும் இல்லாமல், அதாவது சிரமமும் இல்லாமல் நாமல் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாமம் மஅதூதாத் இந்த ரமலானை நமக்கு வந்து ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கின்றான். இதனுடைய காரணம் என்னவாம், லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும், தக்வா உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை குடித்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நோன்பு பிடிக்காதவர்களுடைய சங்கதி என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமில் உஹர்.
யார் ஒருவர் நோன்பு பிடிக்க முடியாமல் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு அவர் நோன்பாளி அதாவது நோயாளியாக இருந்தாலோ அல்லது சஃபரில் இருந்தாலோ அது பிரயாணத்தில் இருந்தாலோ அவர் என்ன பண்ணட்டும் மற்ற நாட்களில் அதை பிடித்து கொள்ளட்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். இது யார் மேலே அப்படின்னு சொன்னால் வெறும் நோன்பு பிடிக்கவே முடியாத அவங்களுக்கு அதாவது வயசு கடந்து போனவங்களுக்கு அல்லது சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் இப்படிப்பட்ட பேஷண்ட்டுகள் அந்த நோய் என்பது குணமடைவதற்கு எந்த விதமான சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மேலே இந்த ஒரு விதி என்பது ஏற்கப்படும். அவர் யார் என்று சொன்னார், அலல்லதீன யுதீகூனஹு அவர்கள் அந்த நோன்பை வைப்பது என்பது முடியாத காரியமாக இருக்கும். அவர்கள் மீது என்னவாகும், ஃபித்யத்துன் தஆம் மிஸ்கின் அவர்கள் என்ன பண்ண வேண்டும், ஒரு மிஸ்கினுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கின் என்ற விதத்தில் அவர்கள் ஃபிதியாவை கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஃபமன் தத்தவ்வஅ கைரன் யாரெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவர்களிடத்தில் இருக்கிற பட்சத்தில் அவர் 2 நபர்களுக்கு அல்லது 3 நபர்களுக்கு அல்லது 5 நபர்களுக்கு என்ன பண்ணலாம், அவர் சாப்பாடை கூட்டிக் கொண்டே போகலாம். ஃபஹுவ கைருல்லஹ் அதாவது அவருக்குரியது, அவருக்காக வேண்டி அது ஒரு மிக சிறந்ததாக மாறும். அன்தஸூமு கைருல் லக்கும் மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றார், ஒருவேளை நீங்கள் நோன்பை பிடிக்க முடிந்தால் அதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். குன்தும் தஅலமூன் அதாவது நீங்கள் அதை பிடித்தவராக இருந்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் உத்தமமானது, மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றும் என்ன சொல்கின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் உஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவே நாடுகிறான், உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. இன்ன கைர தீனுக்கும் ஐஸருஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ன கைர தீனுக்கும் ஐஸருஹும் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இலகுவாக இந்த நோன்பை பிடிக்கின்றீர்களோ அது உங்களுக்கு மிகவும் சிறந்தது. இது மட்டும் இல்லாமல் மற்றொரு விஷயத்தையும் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை ஆரம்ப காலத்தில் எப்படி வைத்திருந்தான் தெரியுமா? ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி நோன்பு பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் 24 மணி நேரமும் நோம்புலையே இருப்பார். அவர் இஃப்தார் எப்போ பண்ணலாம், மகரிபுக்கு பின்னாடி பண்ணலாம். மகரிபுக்கு பின்னாடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிடுவாப்பில். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு பின்னாடி அவர் எப்போ தூங்குறாரோ தூங்குற உடனே என்னவாகும், அவருடைய நோன்பு என்பது ஸ்டார்ட் ஆயிடும். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ண வேண்டும், இரவு நேரத்தில் கூட தன்னுடைய மனைவியிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, உடல் உறவு கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இந்த தீனை உங்களுக்காக வேண்டி இலகுவாக்கி வைத்துள்ளோம். உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமி ரஃபஸும் இலா நிசாஇக்கும் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன் உங்களுடைய மனைவிகள் உங்களுக்கு ஆடையை போன்றவர்கள், அவர்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டப்பை வைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவர்களுடன் இரவு நேரத்தில் உடனே கொள்ளலாம். அலிமல்லாஹு அன்னக்கும் தஹ்தானூன அன்ஃபஸக்கும் ஃபதாப அலைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். ஃபஅஃபா அன்கும் அதாவது அநியாயம் செய்து கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப கட்டத்தில் சஹாபாக்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் இரவு நேரங்களில் என்னுடைய மனைவியுடன் உடலுறவு கொள்வது ஒரு மிகப்பெரிய நேரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபீலுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபல்ஆன பஅஷிருஹுன்ன வப்தகு மா கதபல்லாஹு லக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது உங்களுக்கு அவர்களை ஹலாலாக்கி வைக்கின்றான். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியஸி மினல் கைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் தூங்கினாலும் சரி, தூங்கி எந்திரித்தாலும் சரி, என்ன பண்ணலாம், நீங்கள் எப்போது வேண்டும் என்றாலும் சரி, நீங்கள் சாப்பாடு என்பது சாப்பிடலாம், இஃப்தார் செய்யலாம், ஃபஜ்ர் வரை, ஃபஜ்ருடைய நேரம் வரை, ஃபஜ்ருடைய அந்த வெள்ளை கோடு தெரியும் வரை நீங்கள் என்ன பண்ணலாம், உணவு என்பது உண்ணலாம். சும்ம அதிம்ம ஸியாம இலல் லைல் மற்றும் நீங்கள் காலை விடுந்தவுடன் இரவு வரை அதாவது மக்ரிப் வரை நீங்கள் என்ன பண்ணலாம், நோன்பை தொடருங்கள். வலா துபாஷிரு வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித் நீங்கள் இஅ்திகாஃபில் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணாதீர்கள், அவர்களுடன் உடலுறவு கொள்ளாதீர்கள். தில்க ஹுதூதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சட்டங்கள். ஃபலா தக்ரபூஹா இதை நீங்கள் மீறி விடாதீர்கள். கதாலிக யதபய்யனுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லக்கும் யத்தகூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போலவே தன்னுடைய ஆயத்துகளையும் தன்னுடைய அடையாளங்களையும் வெளிப்படுத்துகின்றான். நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இதனுடைய எல்லா விளக்கங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக என்னென்ன பண்ண வேண்டும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எனக்கு சொல்லி காட்டியிருக்கான். எனவே
அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம அடுத்தடுத்த நாட்களில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நோன்பை முடித்து அதை நன்றாக முடிக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.